विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. மகாபாரதத்துல படிக்கப்பட்டதான உத்தியோக பருவாவில் 41 46 சாப்டராக காணப்படுகிற சனத் சுஜாத்தியம் என்ற கிரந்தத்தை பார்த்துருக்கோம். இது திருதராஷ்டருக்கும் சனத் சுஜாத்தியருக்கும் நடந்த சம்பாத ரூபமாக இந்த கிரந்தம் அமைஞ்சிருக்கு. இதுக்கு ரொம்ப வசதியான வேதாந்த கருத்துக்கள் அங்க இருக்கிறது என்ற காரணத்தினால ஆச்சாரியாலே இதுக்கு பாஷ்யம் எழுதினார். அப்படி ஆச்சாரியாலால பாஷ்யம் எழுதப்பட்டதுனால இதனுடைய பிரசித்தியானது மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதனால ரொம்ப வசதியான ஒரு வேதாந்த கிரந்தம். இந்த வேதாந்த கிரந்தத்தை எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 36 வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது 37வது ஸ்லோகம். சர்வான் ஸ்விஷ்டகிருதோ தேவானே வித்யாத்ய இஹ கஷ்சன ந சமானோ பிராமணஸ்ய யஸ்மின் பிரயததே ஸ்வயம். சர்வான் ஸ்விஷ்டகிருதான் தேவான் வித்யாத் யஹ இஹ கஷ்சன சஹ ந சமானஹ பிராமணஸ்ய யஸ்மின் பிரயததே ஸ்வயம். சர்வான் ஸ்விஷ்டகிருதஹ யஸ்மின் பிரயததே ஸ்வயம். எந்த யாகங்கள் பண்ணாலும் எந்த ஹோமங்கள் பண்ணாலும் அந்த பலனை கொடுக்கக்கூடியதாக ஒரு தேவதை நியமனம் பண்ணப்பட்டிருக்கிறது சாஸ்திரங்களால். அவர் யார் என்றால் அந்த அக்னிக்கு பேர் ஸ்விஷ்டகிருத் தேவதை அப்படின்னு பேரு. ஔபாசனமாக இருந்தாலும் அக்னிஹோத்திரமாக இருந்தாலும் எந்த ஸ்விஷ்டகிருத் ஹோமம் பண்ணாதான் அந்த கர்மாவானது முடிவடைந்ததாக கருதப்படும். இப்படி ஸ்விஷ்டகிருத் தேவதையை பண்ணோம், அந்த பலனானது நிச்சயமாக கைகூடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை, சாஸ்திரத்தினுடைய நம்பிக்கை. இப்படிதான் எல்லாரும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஸ்விஷ்டகிருத்து இப்ப சரியா பண்ணலை என்றால் இந்த பலன் கிடைக்காமல் போகிறது அப்படின்ற வேற இது இருக்கு. ஆகையினால் இந்த ஸ்விஷ்டகிருத்து அப்படின்றது அது நன்கு சுஷ்டு இஷ்டம் குர்வந்தி இது ஸ்விஷ்டகிருத் அப்படின்னு பேரு. இப்படி அழகாக அதை முடிவாக நீங்க என்ன காரியம் பண்ணாலும் அது அழகாக முடியணும். அது எப்படி முடியணும்? நேர்த்தியாக உங்களுக்கு அது பலனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு முடிய வேண்டும் என்பதற்காக அனுக்கிரகம் பண்ணக்கூடிய தேவதை தான் இந்த ஸ்விஷ்டகிருத் தேவதை. அந்த தேவதைக்கு ஸ்விஷ்டகிருத ஸ்வாஹா அப்படின்னு அக்னிய ஸ்விஷ்டகிருத ஸ்வாஹா அப்படின்னு போட்டுட்டு ஸ்விஷ்டகிருத்துக்கு இதன் நமமா, அந்த தேவதைகளுக்கு இதம் ந மம அப்படின்னு சொன்னாதான், உத்தேசத்தை தியாகம் பண்ணாதான் அது அவருக்கு போய் சேரும். இந்த ஸ்விஷ்டகிருத்துக்கு ஸ்விஷ்டகிருத் தேவதைக்கு போய் சேர்ந்த உடனே அந்த மாத்திரத்திலேயே இவனுக்கு அந்த யாகத்தினுடைய அந்த ஹோமத்தினுடைய பலனானது சித்திக்கிறது அப்படின்னு சாஸ்திரத்துல சார்ந்தோம். அதனால ரொம்ப வசதியான தேவதையாக கருதப்படக்கூடியது என்ன? ஸ்விஷ்டகிருத் தேவதை. இப்படி சர்வான் ஸ்விஷ்டகிருதா தேவானு இல்லையா? இப்படி எல்லா தேவதை அந்த ஆசைப்பட்டதான கர்ம பலத்தை அளிப்பவராக இருக்கக்கூடிய அந்த சிஷ்டகிருத்து என்கூடிய தேவர்களுக்கு தேவானு, இப்படிப்பட்ட தேவர்கள் நிறைய பேர் இருக்காளுங்க. அவர்களுக்கெல்லாம் வித்யாத்யா இக கஷ்டன ஒன்னு ஞாபகம் வச்சுங்க, பிரயத்தே ஸ்வயம். இப்படி தேவதா விஷயத்தை அறிந்து இல்லையா, இப்படி இந்த ஸ்விஷ்டகிருத்து தேவதை இன்வோக் பண்றான். பண்ணும்பொழுது இந்த தேவதை எதுக்கு இன்வால்வ் பண்றான்? அவனுக்கு காமியமான அந்த பலனானது கிடைக்க வேண்டும் என்பதற்காக.
அப்படி இருந்ததுனால அந்த கடவுள் இருக்கார் இல்லையா, அந்த கடவுளை அதை கவனிக்கணும் நீங்க. அப்பேற்பட்ட வசதியான கடவுளாக இருக்கக்கூடிய தேவானே அவர் ந சமானஹா பிராமணஸ்ய, எல்லாம் நீங்க கொடுங்க சார் பில்டப் எல்லாம், ஆனாலும் அவர் பிரம்மஞானிக்கு முன்னாடி நிக்க மாட்டார். பிரம்மஞானி தான் வசதி. தேவதாசுரு தேவதைகளை விட இந்த வேதாந்த பிரம்மத்தை அறிந்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள்தான் இல்லையா வசதி. இந்த சிருஷ்டகிருத்து தேவதைகளை காட்டிலும் இல்லையா அந்த கடவுள் தான் ஸ்பெஷலாக என்ன பண்ணிருக்கார். அவருக்கு இவர் ஒரு நாளும் சமமாக ஆக மாட்டார். எந்த எல்லா பலனுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த தேவதை, ரொம்ப உயர்ந்ததான தேவதை, அனுக்கிரகத்திலேயே பெரிய அனுக்கிரகத்தை கொடுக்கக்கூடிய அந்த தேவதையே அந்த ஞானியினுடைய அனுக்கிரகத்துக்கு முன்னாடி இது ஒண்ணுமே இல்லை. ந சமானஹா பிராமணஸ்ய யஸ்மின்னு அப்படின்னு சர்வான் சிருஷ்டகிருதா பிரயத்தே ஸ்வயம் தேவான். நான் இவ்வளவு தூரத்துக்கு ஆசைப்பட்டு இல்லையா அந்த தேவதைகளுக்கெல்லாம் இதை கொடுத்து இப்படி எல்லாம் பண்ணு கொள்றமே, இப்படியாக நீங்க அறிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தேவதையா இருந்து ந சமானஹா பிராமணஸ்ய இஹ கஷ்டன, இந்த வேதாந்த ஞானியாக இருக்கக்கூடிய இந்த பிராமணனுக்கு சமமாக யாரையுமே கூற முடியாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டாரு சனத் சுஜாத்தியர் திருதராஷ்டிரனுக்கு. ஞானிக்கு சமமா? கடவுளே கிடையாதுப்பா சமம். எப்படி கடவுள் சமமாவா? ஞானி ஞானிதான். வேதாந்தத்தை அறிந்தவர் யாரோ அவர்தான் குரு, அவர்தான் ஞானி. அவர் விசார சாகரத்துல ஒரு படி மேல போய் என்ன சொல்றார், அப்பா உங்க ஈஸ்வரனால தேவதைகள்னால உங்களுக்கு என்னத்தை கொடுக்க முடியும்? அதிர்ஷ்டமான பலனை ஏற்றனா கொடுக்க முடியும், உங்களை ஓஹோன்னு வாழ்க்கையில உயர்த்தி வைக்க முடியும், அவ்வளவுதான் முடியும். ஆனா உங்களை நீங்கள் அறிய வைக்கிறதுக்காக போதனையானது அவரால் நேரம் வந்து கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. இல்ல, மோட்சத்துக்கு காரணம் எது? வேதாந்த போதனை. வேதாந்த போதனையை நேரம் வந்து ஈஸ்வரன் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார் இல்லையா? ஆனா இந்த ஞானி எப்படி இருக்கார் அப்படின்னா, ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த குருவானவர் எனக்கு பூஜை பண்ணோமே ஆனால் ஈஸ்வரனால என்ன பலன் கிடைக்குமோ அது குரு பூஜையினால கிடைக்கிறது. அது மட்டும் இல்ல, நேர பிரத்யட்சமாக அவர் வேதாந்தத்தையும் கத்துக் கொடுக்கிறார். ஆகையினால சுவாமியை விட உயர்ந்தவர் குருதான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார் விசாரத்துல. ஈஸ்வரன் எங்க குருவோட கம்பேர் பண்ணா ஈஸ்வரன்லாம் கொஞ்சம் மட்டும்தான் சார்ட்டார் அவர் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய குருவனுடைய ஸ்தானம் இது, அந்த ஞானியினுடைய ஸ்தானம் இது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஞானின்றது இப்போ ஆச்சாரியால் ரொம்ப அழகாக பிராமண பாஷ்யம் எழுதிட்டார். கிஞ்ச பிரம்மவித் மகிமஹா அப்படின்னு, பிரம்மபுத்தினுடைய மகிமா ஏஷகா. இந்த பிரம்மபுத்தனுடைய மகிமையானது இந்த ஸ்லோகத்தில் குறிக்கப்படுகிறது. அது என்ன? பிரம்மவித்துக்களுடைய மகிமை என்னன்னா, அப்பா அந்த சிருஷ்டகிருத் மாதிரி தேவதைகளே இவருக்கு சமானம் இல்லப்பா. இதுதான் அவருடைய மகிமையை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய வாக்கியம். சர்வானே அக்னியாதீனே இல்லையா? அக்னி, வாயு, வருணன், இந்திரன், யமன் எல்லாருக்கும் ஆவிர்வாகங்கள் உண்டு யாகங்கள்ல இல்லையா? ஸ்ரோத யாகங்கள்ல எல்லா தேவதைகளும் உண்டு. தொஷ்டாக்குல இருந்து மருத்துகள்ல இருந்து எல்லாருக்கும் யாகத்துல பங்கு உண்டு. இப்படி இருக்கக்கூடிய எல்லா தேவதைகளிலும் ரொம்ப வசதியாக கருதப்படுவர் சிருஷ்டகிருத்து எனக்கூடிய தேவதை. ஏன் அவருக்கு சிருஷ்டகிருத்துன்னு பேர் வந்தது அப்படின்னா, சுஷ்டு இஷ்டம் குர்வந்தி இது சுஷ்டு கிருத்து அப்படின்னு சொல்றதுனால இவருக்கு சிருஷ்டகிருத்துன்னு போயிட்டு இப்படி ஒரு தேவதா விசேஷம் இருக்கு இல்லையா? இப்படி அவர் தான் வந்து யாகத்தினுடைய விரும்பிய பலனை அருளுகிறவராக இருக்கக்கூடியவர், அந்த வசதியான தேவதை சிருஷ்டகிருத்து. ததாச்ச இது எப்படி நமக்கு தெரியறது அப்படின்னா, நமக்கு எது தெரியும்? தேவதைகளை நம்ம பார்த்தோமா? வேதம் சொல்றதுதான் கணக்கு. வேதமானது என்ன சொல்றது? ஸ்விஷ்டம் குர்வந்தி ஸ்விஷ்டகிருத்து. இது ஸ்விஷ்டகிருத்துக்கு எல்லா யாகத்திலையும் சொல்லக்கூடிய ஸ்விஷ்டகிருத்து யாகத்துல சொல்லக்கூடிய ஸ்விஷ்டகிருத்து நன்றாக அழகாக குர்வந்தி, இவருக்கு வேண்டிய ரிசல்ட்டை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவான் பிரதி ஏகம் உத்திஷ்ய தியாகார்த்தம் வித்யார். பாருங்க, யாகங்கள் நடக்கிறது. யாகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவதா உத்தேசேன திரவிய தியாகா யாகா.
யாகம் யாகம்னா புரிஞ்சுக்கணும். நம்ம சாதாரணமா நம்ம சொல்ற சண்டி ஹோமம் பண்ணா சண்டி யாகம் பண்ணான்னு சொல்லுவோம். யாகம்னா என்ன அர்த்தம்? சௌத்த யாகம் தான் யாகம் இல்லையா? அது சோம யாகம் தான் யாகம் இல்லையா? அப்படிப்பட்ட யாகங்கள் இஷ்டிகள், அப்படி பசு இஷ்டி சோமன் அப்படின்லாம் மூணாக பிரிச்சிருக்கு. அது பசுவை வைத்து கொண்டு பண்ணக்கூடிய யாகங்கள், இஷ்டியாக பண்ணக்கூடிய யாகங்கள், சோம யாகங்கள், இப்படி மூணாக பிரிஞ்சிருக்கு ஸ்ரௌத கர்மாக்கள் எல்லாம். அதுல இந்த எல்லா இஷ்டிலையும், எல்லா பசு இஷ்டிலையும் சரி, இஷ்டிலையும் சரி, சோமன்லயும் சரி, சிருஷ்டகிருத்துக்கு ஒரு பாகம் இருக்கிறது இல்லையா? அப்படின்றதுனால இந்த சிருஷ்டகிருத்துக்கு அந்த யாகத்துக்கு யார் யாருக்குன்னு எடுத்து வைக்கிறோம் இல்லையா அந்த திரவியங்களை எல்லாம், இதுக்கு பேர் யாகம். யாரை உத்தேசித்து நீங்கள் பிரித்து வைத்தீர்களோ, யாரை உத்தேசித்து எந்த நெய்யை நீங்கள் எடுத்து வந்தீர்களோ அதுக்கு பேர் யாகம்னு பேரு. அதை அக்னோ பக்ஷேபஹா ஓமஹா, அதை நீங்கள் அந்த தேவதையை குறிப்பிட்டு ஸ்வாகான்னு சொல்லி போட்டீர்களானால் அதுக்கு பேரு ஹோமம் அப்படின்னு பேரு. எந்த ஹோமம் பண்ணாலும் உங்களுக்கு நீங்க எடுத்து வச்சது சரி, தேவதைக்கு எடுத்து வச்சத அக்னியில போட்டு சரி, ஆனா உங்களுக்கு உரிமை இருக்கிறதா? ப்ராப்பர்ட்டி பாஸ் ஆகுமா? ஆகாது இல்லையா? நீங்க கொடுத்துட்டீங்க, நான் பாட்டுக்கு நீங்க ஆத்துக்கு வந்தீங்க, அவருக்கு யாரோ ஒய்ஃப் வாங்கி வச்சிருக்கா, மாமனாரும் மாமியார் தம்பி வருவான்னு மாம்பழத்தை நான் பாட்டுக்கு அதை எடுத்து கொடுத்துட்டேன்னா என்னை வந்து பாக்குறவருக்கு அது எப்படி அது ஒத்துக்கொள்ள முடியும்? எனதா இருந்தா தானே, எனக்குன்னு தெரிஞ்சதை ஆனால் தான் நான் யாருக்குமே தானம் பண்ண முடியும். அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி எப்போ பாஸ் ஆகும் அப்படின்னாக்க என்னுடைய ப்ராப்பர்ட்டியா இருந்தாதான் இன்னொருத்தருக்கு நான் எழுதி கொடுத்தா ப்ராப்பர்ட்டி. அதே தான் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் தான் இங்கேயும். நீங்க என்ன பண்ணணும்னா அதை கொடுத்த உடனே இதம் ந மம அப்படின்னு சொன்னோம். என்ன? சோ பிராணாய ஸ்வாஹா பிராணாய இதம் ந மம, அபானாய ஸ்வாஹா அபானாய இதம் ந மம, ஈஸ்வராய ஸ்வாஹா ஈஸ்வராய இதம் ந மம, மகாசரஸ்வத்யை ஸ்வாஹா மகாசரஸ்வத்யா இதன் நமம அப்படின்னு 4வது விபக்திய போட்டு அந்த தேவதைக்கு இது என்னுடையது, இதம் இனிமேல் அது என்னுடையது இல்லை, இனிமேல் அது உங்களுக்கு, என்னுடைய சேலை நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன், ப்ராப்பர்ட்டி ஆனது உங்களுக்கு கொடுத்து விட்டேன்னு சொன்ன உடனேதான் அந்த சிஷ்டகுருத்து தேவதை அதை எடுத்துக்கிட்டு போய் என்னுடைய கணக்குல போய் சூரிய பகவானுக்கு 4 பாகமாக இருக்கிறதாக, தேனடை மாதிரி இருக்கிறதாக சாந்தோக்கிய உபநிஷம் சொல்றது. அதுல ஒரு பக்கம் ஈஸ்ட், ஒரு பக்கம் நார்த்து, இன்னொரு பக்கம் வெஸ்ட், இன்னொரு பக்கம் சவுத் அப்படின்னு ரிக்வேதம் அதர்வ வேதம் சாமவேதம் இங்க யஜுர்வேதம் அப்படின்னு 4ஆ பிரிச்சு இவர்கள் பண்ணக்கூடிய கர்மாவெல்லாம் அந்த ஸ்வாகா எனக்கூடிய அக்னியினுடைய பத்தினியின் மூலமாக சுஷ்டகிருத்து எனக்கூடிய தேவதை அதை எடுத்துன்னு போய் என்னுடைய கணக்குல அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறார் அப்படின்றது சாஸ்திரம். இப்படி தேவான் பிரதி ஏகம் உத்திஷ்ய தியாகார்த்தம் வித்யாது, இவரை உத்தேசித்து நாம உத்தேச தியாகம்னு பேரு. நான் இதம் நமமா அப்படின்னு. நீங்க யாகத்திலாம் பாத்தீங்கன்னா எஜமானனுக்கு வந்து ஒண்ணு எஜமானனு எஷ்டாவும் அவருடைய பத்தினியும் உட்கார்ந்துருப்பாங்க, கையில அந்த கிருஷ்ணாஜினத்தை வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. எல்லாம் இந்த யாகம் எல்லாம் முடிஞ்ச உடனே அவர் அத்வைதியம் என்ன பண்ணுவார், அந்த ஹோமம் முடிஞ்ச உடனே அப்படி பிரம்மாவை பார்ப்பார். அந்த பிரம்மா உடனே இவரை பார்ப்பார், சொல்லி அவருக்கு சொல்லி தருவார், அப்பா இந்த தேவதிக்கா இந்திராய இதன்னமமா அப்படின்னு சொல்லுங்க. 2 பேரும் இந்திராய இதன்னமமா அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவருக்கு போகும். அந்த பலனானது அந்த யஷ்டாவுக்கு போய் சேரணும் இல்லையா? இந்திரனுக்கு அவர் கொடுத்தது. இதுக்கு பேர் உத்தேச தியாகம். இந்த உத்தேச தியாகம் தான் மெயின் தியாகத்துல எல்லாம். அந்த உத்தேச தியாகம் பண்றவர் யாரு? அவர் தான் செலவு பண்ணி 5 நாள் உடம்பு முழுக்க வெண்ணையை தடவிட்டு யாகசாலையிலேயே உட்கார்ந்து கொண்டு இந்த யாகத்தை பண்ணக்கூடியவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்படி உத்திஷ்ய தியாகார்த்தம் வித்யாத் யிக கஷ்டன சர்வதேவதா யாஜி அப்படி, எவ்வளவு பெரிய அவன் சர்வதேவதா யாஜியாக இருந்த போதிலும் இல்லையா, இவ்வளவு பெரிய தேவதைகளாக அவர்கள் இருந்த போதிலும் இவர்கள் எல்லாம் பிராமணஸ்யன சமானஹா, இந்த பிராமணனுக்கு பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன். ஜன்மனா ஜாயத்தே சூத்ரஹா சம்ஸ்காராத் விஜ உச்சதே வேத படனாத் விப்ரஸ்யாத் பிரம்ம வேதனாத் பிராமணஹான்னு சொல்லக்கூடிய பிராமணஸ்ய
ந சமானஹா அப்படின்றாரு. இந்த தேவதையோ இதெல்லாம் இந்த ஞானிக்கு சமானமாக ஆகாது. பிராமணேன பிரம்மவிதா ந சமானஹா இத்யர்த்தா. இந்த பிரம்மவித்தாக இருக்கக்கூடிய பிராமணனுக்கு சமானமாக ஆகவே மாட்டார் அப்படின்னு ஆச்சாரியால் பளிச்சன் சனசுஜாத்தியர் சொன்னத அவர் இன்னும் கொஞ்சம் அத பளிச்சுன்னு சொல்றார். இவர் என்ன ஏதத் ஆச்சரியம். இதுல என்ன சார் ஆச்சரியம் இருக்கு? ஏன்னா எஸ்மின் தேவதா விசேஷே அபிஷா உத்தேசிய தியாகேன பதார்த்தம் பிரவர்த்ததே ஸ்வயம் எஜமானஹா. எந்த ஒரு தேவதா விசேஷமான யாகத்துல அபிஷை அவன் என்ன சொல்றான், நான் இதன் நமமா என்று உத்தேச தியாகம் பண்ணி அதனுடைய பலத்தை அனுபவிக்கும் பொருட்டு பிரயத்ததே ஸ்வயம்னு போட்டாரு இல்லையோ, அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. பிரயத்ததே பிரயத்தனம் பண்ணி அவன் ஸ்வயம் எஜமானஹா பண்ணான். என்னன்னு சொல்லி பண்ணான்? இதம் அக்னயே நமம இதம் இந்திராய நமம இது சஹாபி அபிஸ்மிருதியோகி தேவதா விசேஷா ந சமானஹா பிரம்மவிதா. அப்படிப்பட்ட போக்கக்கூடிய இந்த யாகம் பண்ணுகிறவரோ தேவதையோ இவர்கள் யாரும் வேதாந்தம் படித்ததான பிரம்மவித்துக்களுக்கு சமானமாக ஆகவே முடியாது. கிமு வக்தவ்யம் தேவ பசு எஜமானஹா ந சமானஹா. சொல்லணுமா? மிச்ச தேவதைகள், பசுக்கள், எஜமானர்கள் இவர்கள்லாம் சமானமாகுமா? ஞானிக்கு சமானமா உலகத்துல கடவுளையே சொல்ல முடியாதுன்னு சொன்ன பிறகு நான் தனித்தனியா சொல்லணுமா? தாவரம், மனுஷர்கள், மிருகங்கள் இல்லையா, ஒட்டகம் இதெல்லாம் சமானமாகும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கெல்லாம் வசதி நீ நினைக்கின்ற இருக்கக்கூடிய அந்த தேவதையை விட வசதி பிரம்மஞானி, அவ்வளவுதான் விஷயம் அப்படின்னு சொல்றாரு. இது மகாபாரதத்துல மோட்ச தர்மால பிராமணஸ்யன சாத்ருஷ்ய வர்த்ததே சோபி கிம் புனஹ இஜ்யதே ஏன மந்த்ரேன யஜமானோ த்விஜோத்தமஹா. இந்த எஜமானன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தேவதைக்கு இதெல்லாம் கொடுக்கறானே, அபிஷெல்லாம் கொடுக்கறானே, ஏன மந்திரேன யஜமானஹா த்விஜோத்தமஹா கொடுக்கறானே இவன் இல்லையா, பிராமணஸ்ய சாதிருஷ்ய. இவனுக்கு அந்த பிராமணனுடைய மகிமைக்கு ஸ்வே மகிம்யே அவதிஷ்டதா சாஹா. அவருடைய மகிமை எங்க எப்பேற்பட்ட மகிமை, இந்த மகிமை எல்லாம் என்ன, அது எப்படி சாதிருஷ்யமாகும்? வர்த்ததே சோபி கிம் புனஹா திஜ்யதே. அவர் சமமானவன் யாருமே இல்லைன்னு சொன்ன பிறகு இந்த மந்திரத்தினால பண்ண எஜமானன் இந்த திஜோத்தமன் இவர்கள்லாம் சமானம் இல்லை அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னு அவர் சொன்னாரு. கிமு வக்தவ்யம் தேவ பசு எஜமானகான சமானகான்னு அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னாரு. இப்படி மகாபாரதம் நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, மகாபாரதத்துல இருக்குன்னு ஆச்சாரியால் அப்படி கை கழுவி விட்டார். நான் சொல்ல, நான் சொன்னா என்னடா இப்படி கோபமா பேசுறாருன்னு நீங்க சாஸ்திரமே அப்படிதான் சொல்றது. ததாச்ச ஆக பகவான் மனு. சரி, நாங்க தான் இப்படி சொல்றோம்னு நினைக்காதீங்க. நமக்கெல்லாம் எதுவா இருந்தாலும் மனு சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதுதான் வேத வாக்கு. இந்த மனு என்ன சொன்னாரோ அதான். மந்திரமும் மனுவும் ஒண்ணு. மனுத்தே அப்படின்னாலே மந்திரம் அர்த்தம். அவரே சொல்லிவிட்டார். என்ன சொன்னாரு? பிரம்ம வித்யா பரம்பூதம் ந கிஞ்சிதிக வித்யதே அப்படின்னு சொல்லிவிட்டாரு. there is nothing greater than, there is none greater than பிரம்மஞானி அப்படின்னு சொல்லிட்டாரு. பிரம்ம வித்யா பரம்பூதம் ந கிஞ்சிதிக வித்யதே, இல்லவே இல்லை. பிரம்மஞானியை பத்தி பேசும்போது அதுக்கு சமானமா இந்த தேவதை, அந்த தேவதை, அந்த சாமி கீமி பூதம் இவெல்லாம் எடுத்துன்னு வராதிங்க. இருக்கிறதுலயே வசதி பிரம்மஞானி, அவ்வளவுதான் அப்படின்னு ஸ்பஷ்டமாக உபதேசம் பண்ணார். அவர் கேட்டாரு இல்லையா, கர்மாவெல்லாம் விட்டு போயிடுமே, அவன் ஞானத்தை தான் பண்ணணும், கர்மாவனால வரக்கூடிய பலன் இல்ல, ஞானம்தான் வசதி, ஞானம்தான் வசத்தின்னு அப்படியே அடிச்சுட்டே வந்தார். ஞானிதான் வசதி, ஞானிதான் வசத்தின்னு. இப்ப ஏன் அவருக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணும்? இப்பேற்பட்ட ஞானிகளுக்கு இந்த மிருத்யுன்ற யம தேவதையெல்லாம் வச்சு ஒரு பொருட்டாப்பா அவனுக்கு எங்க போய் மிருத்யுன்னு ஒண்ணு இருக்காரு, அவர் யம தர்மராஜா செத்து போனான்னா வருவாரு, அவர் பாசக்கயிறை போட்டு இழுப்பாரு, இப்படி எல்லாம் சந்தேகம் காட்டிய அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் லோக்கல்ல இருக்கக்கூடிய பீப்புளுக்கு, புராண கதையை வாசிப்பவர்களுக்கு, அஞ்ஞானிகளுக்கு, திரும்ப திரும்ப பிறக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த மிருத்யுவானது. உண்மையான ஞானிக்கு மிருத்யு என்பதே கிடையாதுன்னு நான் சொன்னேனே. இப்ப ஏற்பட்ட பிராமணி இவர்களுக்கு சமானம் எதுவுமே இல்லைன்னா மிருத்யு எப்படி சமானம் ஆகும்? புரியுதா உனக்கு? அப்படின்ற மாதிரி இவருக்கு குற்றாரு. ஆகையினால
அவருக்கு there cannot be a God greater than ஞானி. அவ்வளவுதான் சார், புரிந்து கொள்ளுங்க. மிருத்யுவாவது இர்த்யுவாவது யாரும் கிடையாது. பிரம்மஞானிக்கு சமானமாக உலகத்தில் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புனரப்பி தசைவ சமாச்சாரம் ஆஹா, திரும்பியும் அந்த விஷயத்தையே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அந்த ஞானியினுடைய கிரேட்னஸ் சொல்றது இருக்க சனத் சுஜாத்தியருக்கு ரொம்ப பிடிச்சது. அதை விட எங்க ஆச்சாரியாளுக்கு பிடிக்கும் இல்லையா? ஆகையினால அந்த பிரம்ம ஞானத்தை அடைந்தவர்களுடைய பெருமையை கூறுறதுன்றது அது நமக்கு வாக் சுத்தி, அந்தக்கரண சுத்தி. அந்த பிரம்ம ஞானத்தை நடத்தால் நமக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும். நம்மளும் எப்படியும் அந்த பிரம்ம ஞானத்தை அடைந்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு உற்சாகத்திற்காக சொல்றார். மேலும் யம பிரயதமானம் தூ மானயந்தி சமானிதா நமான்யமானோ மன்யேத ந அவமானே அனுசஞ்சுவரேத். யம் அப்ரயதமானம் தூ மானயந்தி சஹா மானிதஹ ந மான்யமானஹ மன்யேத ந அவமானே அனுசஞ்சுவரேத். ரெட்டில் மாதிரி இருக்கு, ரொம்ப சிம்பிள். பிரிச்சு பார்த்தீங்கன்னாக்க எம் எந்த பிரம்ம ஞானியை, அந்த பிரம்ம ஞானி என்ன பண்றாரு? அவர் அப்பிரயத்தமானம், எதையும் பண்ண மாட்டேன்னு சார். அவருக்கு சந்தியாவந்தனம், அக்னிஷ்டோமம் ஒன்னும் கிடையாது, அக்னி பாத்திரம் எதுவும். அவர் பாட்டுக்கு பிரம்ம ஞானத்திலேயே சிலைத்து கொண்டு இருக்காரு இல்லையா? அவர் பாட்டுக்கு அங்கே பிரயத்தமானம் அப்படின்னா தூஷ்ணீமா எல்லாத்தையும் உபசம்ஹாரம் பண்ணிட்டாரு. அவருக்கு எதிர்பார்ப்பு என்பது எதுவுமே கிடையாது. இப்படி இருந்து கொண்டு அவர் சதா ஆத்மாராமனாக, ஆத்ம திருப்தனாக, ஆத்மரதியாகவே இருந்து கொண்டு தனக்குள்ளேயே தான் அனுபவித்துக் கொண்டிருக்கார். சுவாத்மனி இல்லையா? அவருடைய ஸ்வேமகிம்னே வியவஸ்திதா சஹா அப்படின்னு ஆச்சாரியார். ஸ்வமகிம்னே அவஸ்திதா அவர். அப்படி இருக்கக்கூடிய அவர்த்து மானயந்தி சஹா மானயந்தி. இவரை எல்லாரும் என்ன பண்றாங்க? எல்லாரும் பிரம்மவித்து அப்படின்றதுனால எல்லாரும் அவருக்கு மானயந்தி ரெஸ்பெக்ட் கொடுக்கிறாரு. ஏன்னா எல்லாரும் வேதாந்தம் படிக்கிற வாழ்க்கெல்லாம் தெரியுமோ இல்லையா? என்ன தெரியும்? ஆத்மக்யம் ஹி அச்சயே பூதி காமஹா. நமக்கு ஆசை இருந்ததுன்னா இவர்களை நல்ல ஞானின்னு நம்ம யாரை நினைக்கிறோமோ அவரை நன்கு போற்ற வேண்டும், நமஸ்கரிக்க வேண்டும். அதனால நமக்கு பலவிதமான பெனிஃபிட், பூதி காமங்களை எல்லாம், விபூதிகள்லாம் நமக்கு ஏற்பட போகிறது அப்படின்றது தெரிஞ்சதுனால அவரை நமஸ்காரம் பண்றார்கள். எப்படி நமஸ்காரம்? சஹா மான்யஹா மானிதஹா சஹா, பெரியவர் சார் அப்படின்னு பீப்புள்லாம் கொண்டாடுகிறார்கள். ஆனா அவர் இதை எதையாவது கொஞ்சம் மதிப்பார் நீங்க நினைக்கிறீங்க? அவருக்கு ரெண்டாவது பொருளே தோன்றுது. நீங்க வந்ததும் தோணல, நீங்க அவரை போய் பிரம்ம ஞானின்றீங்க. எல்லாருமே பிரம்ம ஞானி தானே, இதுல என்ன நான் பிரம்ம ஞானி, நீங்க இல்லையா? அப்போ இவர் இல்லையா? எல்லாருமே உலகத்துல எல்லாமே பிரம்ம ஞானி. பாவாதுக்கு தெரியல, அவதான் பெருச்சாலிக்கு தெரியல அது பிரம்ம ஞானின்னு இல்லையா? மனிதர்களுக்கு தெரியல. ஏதோ கோயிலுக்கு போறாரு, அவர் பாட்டுக்கு பஜனை பாடிட்டு இருக்காரு, அவர் பாட்டுக்கு பக்தியா இருக்காரு. அதுக்காக அவர் பிரம்ம இல்லைன்னு ஆயிடுமா? எல்லாரும் தான் பிரம்ம ஞானி. பாவம் இவர்கள் நம்மளை பார்த்து சொல்றார்கள் பிரம்ம ஞானின்னு அப்படின்றதுனால நம் மான்யமானகா அதை ஒரு பெரிய ரெஸ்பெக்டாக அவர் கருதுவதில்லை சார். நம் மான்யமானகா மன்னியத, இப்படி ஒரு மான்யமானனாக, இப்படி நான் பூஜைக்கு தகுந்தவனாக இருக்கிறேன் என்று கூட அவர் நினைப்பதே இல்லை இல்லையா? இவர்கள் பூஜிக்கிறார்கள், அவர்களுடைய சந்தோஷத்துக்கு பூஜிக்கிறார்களே தவிர நான் பூஜிக்க தகுந்தவன் என்ற நினைப்பும் இல்லை, இவர்கள் என்னை பூஜிக்கிறார்கள் என்ற நினைப்பும் அவருக்கு கிடையாது. நான் மான்யமானகா மன்னியத ந அவமானே. சப்போஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து இவர் தெரியாம, இதான் சார் இவர் இப்படி இருக்காரு, ஒரு காரியமும் பண்ணாம இருக்காரு, ஜட்ஜி மாதிரி இருக்காரு சார், இவரெல்லாம் மனுஷனா சார்னு திட்டிட்டு போறான். ஆனா அவர் ஞானி. ஆனா அதுக்காக அவர் கவலைப்படுவார்னு நினைக்கிறீங்க? அவர் பாட்டுக்கு ஆத்மாராமனா உட்கார்ந்துருக்காரு. தோற்றுவார் தோற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், எல்லாம் பிரம்மத்துக்கு தான், அவருக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு உட்கார்ந்துன்னா அவமானே. அவரை யாராவது அவமதித்தாலே ஆனால் அனுசஞ்சரே, அவர் கொஞ்சம் கூட டென்ஷன் ஆக மாட்டார். அவருக்கு டிப்ரெஷன் ஆனது வரவே வராது. அந்த டிஸ்ரெஸ்பெக்ட் வந்ததுன்னா அதுக்காக பொறி பண்ணி உடனே தப்பிக்கக்கூடிய ஆள் அவர் இல்லை. ஜுரம்லாம் வராது அவருக்கு. அது எல்லாமே அவருக்கு பூஷணம். நீங்க அவரை பார்த்து பிரமாதமா இருக்கீங்க சார் அப்படியா அப்படின்றதும் பூஷணம். உங்களை மாதிரி ஒரு மடையனே கிடையாது சார் நீங்க திட்டினா அதுவும் பூஷணம். ஆஹா
ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு போயிட்டே இருப்பா. இதுதான் ஞானியினுடைய லட்சணம். அவளுக்கு இந்த புகழ் அப்படின்றது மானா அவமான வர்ஜிதா இல்லையா? மானம் அபமானம் ரெண்டுத்தையும் இல்லாதவர்கள் தான் ஞானி அப்படின்னு சாஸ்திரத்தினுடைய சித்தாந்தத்தை இங்க கொண்டு வந்து விட்டுட்டாரு. எம் அப்ரயதமானம் தூ மானயந்தி சமானிதா நமான்யமானோ மன்யேத ந அவமானே அனுசஞ்சுவரேது. எம் பிரம்மவிதம் அப்ரயதமானம். அது என்ன சார் அப்ரயதமானம்னு மூலத்துல சொல்லிருக்கு? தூஷ்ணீபூதம், பேசாம இருக்காரு சார், ஒண்ணும் பண்ண மாட்டேன்டா சார். காத்தால இருந்து பூஜை புனஸ்காரம் அக்னிஹோத்திரம் உபாசனம் பண்ணு கிடையாது சார். தூஷ்ணீபூதம் அப்படியே உட்கார்ந்து இருக்காரு அவர். சர்வ உபசாமானம் எல்லாத்தையும் நிறுத்திட்டு பூஜை கீஜை எல்லாம் மனசுக்குள்ளேயே கணமூடின்னு உட்கார்ந்து இருக்காரு. அவர் பாட்டி ஓம்கார ஜபத்தை தவிர அவருக்கு ஒண்ணும் தெரியாது. அவரு உட்கார்ந்து இருக்காரு. சர்வ உபசம்ஹாரம் கொடுத்துவா, எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு சர்வ உபசம்ஹாரம் கொடுத்துவா ஸ்வே மகிம்னி. அவர் பாட்டுக்கு தன் உள்ளேயே தான் ஆத்மாராமனாக வியவஸ்திதம் பிரம்மச்சரியாதேவ கிருத சந்நியாசினம். இப்படி பிரம்மச்சரியத்திலிருந்து அவர் நேர விவிதிஷா சந்நியாச ரூபமாக அந்த சந்நியாசத்தை எடுத்துக்கொண்டு அந்த பிரம்ம ஞானத்தையே அடைந்த பிறகு இப்போ வித்வத் சந்நியாசியாக அவருக்கு வேதாந்தத்தினுடைய நிச்சிதம் வந்து விட்டது. நான் பிரம்மம் எனக்கூடிய வேதாந்தத்தினுடைய நிச்சிதம் என்னவோ அதை புரிஞ்சு வேதாந்த விஞ்ஞான சுனிஷ்டிதார்த்தா சந்நியாச யோகா யதய சுத்த சத்வா தே பிரம்மலோகேஷு பராந்த காலே பராமிருதாத் பரிமுச்சந்தி சர்வே அப்படின்னு தகரம் விபாபம் பரமேஸ்வபூதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்படிப்பட்டவர்களாக இருந்து கொண்டு வேதாந்த விஞ்ஞானத்தை நிச்சிதமாக வேதாந்தம் தான் சிரவணம் பண்ணி நிதித்தியாசனம் ஆகி சுநிச்சிதமாக சுஷ்டி நிச்சிதமாக அந்த பிரம்ம அபியாச நிதித்தியாசனத்தை நன்கு பண்ணதன் காரணமாக வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தம் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியம். அப்படிப்பட்ட எதியானவர் எங்கே தங்குவது கிடையாது. அவர் பரிவ்ராஜக சன்னியாசி. 3 நாட்டுக்கு மேல ஒரு இடத்துல தங்குறது கிடையாது. ரொம்ப அவசியம் ஏற்பட்டதுனால் 5 நாள் அவ்வளவுதான். எப்போ இது தவிர சாதல் மாசியம் விரதம் தவிர பாக்கி நேரங்கள் எல்லாம் போய்கொண்டே இருக்கக்கூடிய இல்லையா? சித்தம் போக்கு சிவன் போக்குன்னு அப்படியே ஆத்மாராமனாக போய்கொண்டிருக்கக்கூடிய பரிவ்ராஜகாச்சாரியம் அவர்களுடைய கூடச்சாரிணி. இப்படிப்பட்ட கூடமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவையே இல்லையா, அந்த ஆத்மாவையே திளைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கேச்சித்து வித்வாம்சகா. இவர்களைத்தான் என்ன சொல்லுகிறது சாஸ்திரமானது நமக்கு புரியறதுக்காக ஸ்தித பிரஜ்ய லட்சணா இல்லையா? ஸ்தித பிரஜ்ய லட்சண ஜ்ஞா. இந்த ஸ்தித பிரஜ்ய லட்சணம் இல்லையா? அத்வேஷ்டா சர்வபூதானி சுகேஷு விகத துக்கேஷு அனுத்விக்னமனாக அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாரு இல்லையா? காமாத் குரோதோபி ஜாயதே குரோதாத் பவத் சம்மான் சம்மோகாத் விதிப்ரம் சாஸ்வதி பிரம்சாத் புத்தி நாசான்ற இந்த ஸ்தித பிரஜ்ய காபாஷா திததீஹி கிமுச்சதே அப்படின்னு சொல்லும் போது அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அந்த லட்சணங்கள்லாம் அறிந்தவராக இருக்கக்கூடியவர் தான். 2வது சாப்டர் சாங்கியோகத்தை படிச்சவர் தான் பிரபிஞானி. என்ன அப்படி தெரியுது? சித்த பிரஜ்ய லட்சண ஜ்ஞா, அதை அறிந்தவராக இருக்க கொண்டிருக்கக்கூடிய வித்வாம்சகா ஞானிகள், இவர்கள் தான் பிரம்மவித்து. இது மத்வா இதுதான் பிரம்மவித்து என்று நினைத்து மானயந்தி பூஜயந்தி, எல்லாரும் இவரை பூஜிக்கிறார்னு வச்சுப்போம். பூஜிக்கலன்னா அவர் ஒண்ணும் கவலைப்படல. அப்படி பூஜிப்பார்னு சொன்னா அந்த பூஜையை அவர் ஏத்துப்பார்னு நினைக்கிறீங்க? சதே பூஜிதா வித்வான், இப்படி அவர்களால் பூஜிக்கப்பட்டதான இந்த வித்வான் சதே பூஜிதா வித்வானே நமான்யம் நமான்யமானஹான்னு சொன்னார் இல்லையா? அதுக்காக நமான்யம் நஹா அகம் இது, நான் அந்த மான்யத்துக்கு தகுதியானவன் அப்படின்னு அவர் நினைக்கவே மாட்டார். இந்த புகழ், நீங்க அவரை புகழ்ந்தீர்களே ஆனால், என்னை ஒருத்தர் புகழ்ந்தாரே ஆனால், ஆஹா இந்த புகழுக்கு தக்கினவனாக நான் இருக்கிறதுனால தானே சார் அவர் புகழ்றார் அப்படின்னு சொன்னா லோக்கல் லாஜிக் இதெல்லாம் நியாயம் புரியுவேன். ஞானிக்கு அதெல்லாம் கிடையாது. புகழ யாராவது விருப்புறான்னா அவன் என்ன அர்த்தம்? அவன் அப்ப
அவித்யா அனாத்மவான் அப்படின்ற அர்த்தம் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் என்ன பண்றாரு, மான்யம் நகா அகம் இது ந மன்யத்தே, நாம் பூஜிக்கிறதுக்கு தகுந்தவன் அப்படின்னு அவர் நினைப்பதே இல்லை. நமன்யேத அப்படி நினைக்கவே மாட்டார். அதே மாதிரி ஆன் தி சேம் லைன்ஸ் ஸ்தித பிரக்ஞ லட்சணம் அனபிக்ஞா, இந்த ஸ்தித பிரக்ஞன் எப்படி இருப்பான் அப்படின்றது தெரியாத இந்த அஞ்ஞானிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அப்படிப்பட்ட இவர்கள்லாம் ஜடர்கள் இல்லையா. ஜடஹா இதி மத்வா அவமானம் குர்வந்தி, இவர் ஜடம் மாதிரி சுத்தி பாலம் மாதிரி சுத்தின்னு இருக்காரு. இல்ல சார், சின்ன பையன் மாதிரி இருக்காரு சார், பைத்தியக்கார மாதிரி சொல்றாரு, ஜடம் மாதிரி இருக்காரு சார், பார்த்தாலே கடுப்பா இருக்கு சார் அப்படின்னு விஷயம் தெரியாதவர்கள் அவரை நினைத்தாலும் சரி, அவர் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர் சார் நினைச்சு அவருக்கு நமஸ்காரம் பண்ணாலும் சரி, அவருக்கு ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை. அவரை நீங்க மடையம் ஜடம் பாலன் உண்மத்தன் அப்படின்னு நினைச்சு அவரை அவமதித்தாலும் சரி, அவமானம் குர்வந்தி சேத் இல்லையா. அவருக்கு நீங்க மானயந்தி பூஜயந்தி இது சேத், அவமானம் குர்வந்தி இது சேத், ரெண்டு அவருக்கு ஒண்ணுதான். தஸ்மின் அவமானே நிமித்தே, அந்த அவமானத்தின் காரணமாக நான் அனுசஞ்சரே அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் கூட டென்ஷனே ஆக மாட்டார். நான் அனுதப்பே, அவருக்கு கொஞ்சம் கூட உடம்புல மனசும் உடம்பும் தபிக்காது. என்ன சொன்னாலும் நமக்கெல்லாம் சொன்னா உடனே தபிக்கிறது. மடையா அப்படின்னு யாரை பார்த்து மடையான்ற அப்படின்னு அப்படி ஒரு உடனே ஒரு டென்ஷன் ஒண்ணு பில்டப் பாருங்க. உன்ன மாதிரி ஒரு இந்த குடும்பத்துக்கு லாய்க்கல என்ன பார்த்தா எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்தா எவ்வளவு கோபம் வந்து பாருங்க இல்லையா. உடனே ஒருத்தர் நம்மள இன்சல்ட் பண்ணான்னாக்க உடனே தபிக்கிறது, கோபம் வருது. இதான் அனுசஞ்சரம் பேரு. இது தபத்தி அப்படின்னு இதுதான் சொல்றான். அணுதபத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. நீங்க பிரைஸ் பண்ணாலும் இல்லையா, நீங்க ரொம்ப பெரிய ஞானி சார்னு சொன்னாலும் அவருக்கு ஒண்ணு புரியல, நீ ஒரு ஜடம் சார்னு சொன்னாலும் அவருக்கு மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ். அதுதான் ஞானியினுடைய லட்சணம் அப்படின்னு திருதராஷ்டிரருக்கு சொன்னார். கதம் தருகி மானித்தேன அவமானித்தேனவா மந்தவியம் இதி ஆக ஸ்லோகத்வயன. இதே விஷயத்தான் சொல்றாரு. அது அவர் இது ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷனா பாக்குறதே கிடையாது. இவரை யாராவது புகழ் வைத்தா, அதே மாதிரி இவரை யாராவது பண்ணார, இவரை தெரிந்து கொள்ளாமல் இவரை இன்சல்ட் பண்ணா இவர் என்ன நினைக்கிறார், பாவம் அவளுக்கு தெரியல சார், வேதாந்தமானது தெரிஞ்சதுன்னா இப்படி எல்லாம் நம்மளை பத்தி பேசுவானாவன், அவளுக்கு சாஸ்திரம் தெரியல, வேதாந்தத்தினுடைய கிரேட்னஸ் ஆனது புரியல, அதனால இவர்கள் அப்படிதான் பேசுறார்கள், அது என்ன அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னு சொல்ல போறார். லோகஸ்வபாவ விருத்திரிஹி நிமிஷ உன்மேஷவத் சதா வித்வாம்சஹ மானயந்தீஹ இதி மன்யேத மானிதஹ. இப்படி ஒரு ஞானி இருக்கார், அவரை எல்லாரும் புகழ்றாங்க. ஓஹோ ஓஹோன்னு சார், எவ்வளோ பேர் இருந்தார்கள் இல்லையா, எவ்வளோ ஆச்சாரியர்கள் இந்த மனத்துல இருந்திருக்கார்கள் இல்லையா, 100கணக்கில் இருந்திருக்கார்கள், எல்லா மனத்திலும் இருக்காங்க. ஆனா சில பேர் ரொம்ப புகழ் பெற்றவர்களாக நம்ம பாக்குறோம் இல்லையா. எப்படி இல்லையா, இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள்லாம் ஞானி இல்லையான்னு. ஆனா ஒருத்தர் ஓஹோ ஓஹோ ஓஹோன்னு ஒரு ஞானி பிரைஸ் பண்றார்கள். இப்படி சில பேருக்கு இந்த புகழானது கிடைக்கும். எவ்வளவோ கோவில் இருக்கு, சில கோவில் திடீர்னு ஃபேமஸ் ஆகும் இல்லையா, திடீர்னு கருமாரி அம்மன் கோவில் ஃபேமஸ் ஆகும், திடீர்னு மாங்காடு ஃபேமஸ் ஆகும், திடீர்னு சிறுவாபுரி கோவில் ஃபேமஸ் ஆகும். அது ஏன்னு தெரியாது இல்லையா, எல்லாத்துக்கும் வருது. அது எல்லா சாமியும் ஒண்ணுதான், ஆனா இது வருதுன்றதுனால சுவாமிக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கோ, சாமிக்கு ஏதாவது இது புகழ் போச்சுன்றதுனால அவருக்கு ஏதாவது வருத்தம், யார் மக்களுக்கு தானே வருத்தம், அவருக்கு என்ன வருத்தம். அதே மாதிரி லோக சுவாவ பிரவருத்தி, லோகத்துல சுவாவமாக எப்படி லோகத்துல எல்லாரும் எப்படி சுபாவமா கண்ணை அப்படி சிமிட்டின்டே இருக்காங்க எல்லாரும். மனுஷன்னா என்ன அர்த்தம், உண்மேஷம் நிமிஷம். இது நிமிஷம்னாக்க மூடுறது, உண்மேஷம்னா திறக்கிறது, உத்து, உண்மேஷம் நிமிஷம் இல்லையா. உண்மேஷ நிமேஷவத்தை சதா எல்லா மனுஷர்களும் கண்ணை அப்படி திறக்கிறது. இதுல ஏதாவது அதிசயம் இருக்கும் இல்லையா, சார் இன்னமா கண்ணை திறந்து மூடுறாரு சார், அது மாதிரி எல்லாம் பார்க்கவே முடியாது. இந்த ஓவர் எக்ஸைட்மெண்ட் வந்துட்டுன்னா தலைவனை புகழனாக்க அவர் கண்ணு சிமற்றதே ஒரு அழகு சார் அப்படின்னு எல்லாம் அசட்டு தனாங்க இல்லையா. உண்மேஷ நிமிஷம்ன்றது சுபாவமாக நடக்கிறது இல்லையா.
அதாவது பாத்ரூம் போறது, கண்ணை சிமிட்டுறது, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயங்கள். அது மாதிரிதான் வித்வாம்சகா மானயந்தி. நம்மள போய் இவர் ஞானின்னு சொல்றாருன்னு நினைச்சா சொல்ற அவருடைய சுபாவம் அவரு என்ன கண்ணு சிமிட்டுறது எப்படியோ அது மாதிரி இல்லையா ஞானின்னு சொல்றான், அவ்வளவுதானே. இது மன்னியத்தை மானித்தா. இப்படி மானித்தனாக புகழ் கூறியவராக இருக்கக்கூடிய பிரம்மஞானி யாராவது ஒருத்தர் புகழ்ந்தாரே ஆனால் அவளுடைய சுபாவம் சார், அவ புகழ கண்ணு சிமிட்டுறது இல்லையா எல்லாரும், அத மாதிரி அவ பார்த்தா திடீர்னு ஏதோ நல்ல வார்த்தை சொல்லணும்னு தோணித்து என்னை பார்த்து சொல்லிட்டு போனார், அவ்வளவுதான் அவருடைய ரியாக்ஷனை தவிர அதனுடைய சீரியஸ்னஸ்னால இவர்கிட்ட எந்த ஒரு சேஞ்சையும் எதிர்பார்க்க முடியாது. ஆன் தி அதர் ஹேண்ட் அதர்ம விதுஷா மூடாஹா லோகசாஸ்திர விவர்ஜிதாஹ நமான்யம் மானயிஷ்யந்தி இதி மன்யேத் அமானிதா. மன்யேத மானிதா அப்படின்னு சொன்னார். இப்படி நினைக்கக்கூடியவர்கள் இல்ல, இப்படி அமானிதா, இப்படி அவமதிக்கப்பட்டவர்கள் இருக்காப்பா. கொஞ்சம் கூட அவருடைய புகழே அவனுக்கு தெரியல சார். அவர் வீட்லயே உட்கார்ந்து இருக்காரு, பக்கத்தாட்டிலேயே உட்கார்ந்து இருக்காரு, அவருடைய கிரேட்னஸே தெரியல. அவருக்கு ஏதோ ஒரு காரியங்கள் நினைச்சுட்டு இருக்காங்க இல்லையா. அமானிதா அதர்ம விதுஷா மூடாகா. இந்த மூடர்கள் இருக்கார்கள லோக சாஸ்திர விவர்ஜிதாக, அவர்களுக்கு இந்த லௌகீகமும் தெரியல, சாஸ்திரத்தினுடைய தாற்பயம் தெரியாத மூடர்கள் இல்லையா. அவர்கள் என்ன பண்ணாங்க, யாரை போற்றணுமோ அவரை போற்றாமல் இருக்கிறார்களே. நமக்கு கவலையா இருக்கு, என்ன சார் உங்க பக்கத்திலேயே அவ்வளவு பெரிய ஞானிய வச்சுட்டு இருந்திருக்கீங்க, நீங்க அவருடைய கிரேட்னஸ் தெரியாமையே அவருடைய நீங்க இருந்திருக்கீங்களே அப்படின்னு இருக்காங்களே அப்படின்னு நம்ம மனசுல போல தாபப்படுறாங்க இல்லையா. அவர்கள் என்ன பண்றாங்க, மானயிஷ்யன் மானியம் மானயிஷ்யந்தி, மானியமாக இருக்கக்கூடிய ஒருவரை போய் மானயிஷ்யந்தி கொஞ்சம் கூட அவரை பத்தி கவலைப்படாமல் இருக்கிறார்களே அப்படின்னு நினைக்கும் பொழுது அமானிதா மன்னியதா. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எல்லாம் அதர்ம விதுஷா மூடாகா, சாஸ்திர பிரஜை இல்லப்பா, வேதங்கள் எல்லாம் அவர் ரொம்ப படிக்கல, அதர்மத்திலேயே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மூடர்கள். அவர்கிட்ட போய் நீ என்ன இதெல்லாம் எதிர்பார்க்கிற, அப்ப அவ பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு இருப்பான், அவ பாட்டுக்கு இருப்பான், அவ்வளவுதான் அப்படின்னு தூஷ்ணீன் பாவம். இது ரெண்டுத்துக்கும் உருகாததான ஒரு டென்ஷன் ஆகாம, நம்ம பேப்பரை பார்த்து டென்ஷன் ஆகாம, ஐயோ இவன் வந்துட்டான், அவன் வந்துட்டான், இதுக்குதான் வந்திருக்கான், இவன் கவுத்துருவான் போல இருக்கு, எவ்வளவு டென்ஷன் பாருங்க. நமக்கு ஏதோ நடக்கிறது, நமக்கு என்ன இதுலன்னு யாராவது இருக்கோமா பாருங்க, டச் ஆகாம இருக்குமா இல்லையா, அதை பத்தி பேசுறான் நம்ம. இதெல்லாம் மூடர்களுடைய சமாச்சாரம் தான் இந்த டென்ஷன்லாம். ஞானிக்கு எந்த டென்ஷனும் இல்லை இல்லையா. அவர் வந்தா என்ன, சுகேஷு விகதஸ்பிருஹா துக்கேஷு அனுத்விதனமனாஹா அப்படின்னு சொல்லிவிட்டாரு. எதிதம் வித்வாம்சகா பிரம்மவிதம் மானயந்தி, எந்த வித்வாம்சர்கள் பிரம்மவித்தை பூஜித்தார்களே ஆனால், மானனம் அப்படின்னாக்க சத்காரியம் பண்ணார்களே ஆனால், பூஜித்தார்களே வந்தனை செய்வார்களே ஆனால், அர்ச்சிப்பார்களே ஆனால், கிமர்ச்சந்தகா இல்லையா அப்படின்னு சஹஸ்ரநாமத்துல சொன்ன, யாரை எல்லாம் நமஸ்கரிக்கிறார்கள், யாரை அர்ச்சிக்கிறார்கள் அப்படின்னா புருஷோத்தமன் அப்படின்னு பீஷ்மர் சொன்னார் இல்லையா. அது மாதிரி இந்த பிரம்ம வித்துக்களை வந்தனம் பண்ணக்கூடியவர்கள், பூஜிக்கக்கூடியவர்கள், இது தத் தேஷாம் அவர்களுக்கு நிமிஷ உண்மேஷவத்து சுபாவ விருத்திகி, எப்படி கண்ணை திறக்கிறது கண்ணை மூடுறது எனக்கூடியது சுபாவமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், சுவாபாவிகி பிரவருத்திகி. அத மாதிரி இவர்கள் சுவாபாவிகமா ஏதோ என்னை பிரைஸ் பண்ணிக்கிறார்கள், அவர்களுக்கு தெரிஞ்சதை அவர்கள் பண்ணுகிறார்கள் என்று நினைக்கிறார். அதே மாதிரி அவமானித்தகா இல்லையா ஜனைகி, அப்படியே இவரை யாராவது அவமானப்படுத்துறாங்க, வீட்டுல இவருடைய கிரேட்னஸ் தெரியல, இவ்வளவு படிச்சவர் தெரியல, அவரை போய் அவமதிக்கிறார்கள். அப்படி அவமதித்தா அதனால அவருக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, அவமதித்த ஜனைகி அவஜாத்தகா வித்வான் ஏவம் மன்னியது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வித்வானானவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவர்கள்லாம் அதர்ம விதுஷா மூடாகா, தர்மமே தெரியாது, இவெல்லாம் எங்க படிச்சார்கள், தர்மமே தெரியாது, மூடர்களாக இருக்கிறார்கள். விவேகஹீனாகா, இவர்களுக்கு பகுத்து பார்க்கக்கூடிய, பகவான் இந்த ஜென்மால இவர்களுக்கு பகுத்து பார்க்கக்கூடியதான ஒரு மென்டல் ட்ரைட்ட கொடுக்கல. என்ன பண்றது, லோகசாஸ்திர விவர்ஜிதாகா, ஒன்னும் லோகத்தை பார்த்து 4 பேரை பார்த்தும் திருந்தல, சாஸ்திரத்தை படிச்சும் திருந்தவில்லை.
நமான்யம் மானார்கம் மானிஷ்யந்தி. மான்யஹா அப்படின்னாக்கா மானார்கம், பூஜிக்க தகுந்ததாக இருக்கக்கூடிய அவரை ந மானிஷ்யந்தி ந மான்யம் அப்படி, அவரை போய் வணங்காமல் விடுகிறார்கள். அவரை வணங்குவதும் இல்லை, வணங்கணும்ன்ற எண்ணமும் இல்லை. ந மானிஷ்யந்தி, அது ஃபியூச்சர்ல வேறப்பட்டாரு. ஏதத்து, இதுதான் அபிதுஷாம் சுபாவகா, இது அவனுடைய சுபாவம், இது இவனுடைய சுபாவம். என்ன பிரைஸ் பண்ணிட்டு போறான், அவனுடைய சுபாவம் கண்ணு சிமிட்டுற மாதிரி இவனுடைய சுபாவம், அது என்ன தீட்டிட்டு போறான், வெரி குட் அப்படின்னு இது மன்னியத. அமானிதா அபூச்சிதா வித்வான், இப்படி அபூஜித்தனாக அமானித்தனாக இருந்த வித்வானும் இவனை இப்படிதான் பாக்குறான், பூஜித்தாக இருக்கக்கூடிய வித்வானும் பூஜை பண்றவன அப்படிதான் பாக்குறான். ரெண்டு பேருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி, அவமானே அனுசஞ்சரே மானிதா ந மன்யமானஹா மன்யேத ந மன்யமானஹா மன்யேத ந அவமானே அனுசஞ்சரேத்தின்னு அவர் சொன்னார் இல்லையா போன ஸ்லோகத்துல. அதனுடைய எக்ஸ்பிளனேஷனே இப்படி சொன்னார் 39, 40வது ஸ்லோகத்துல. இதனுடைய மேல்பாகத்தை அடுத்த சனி புதன்கிழமை கொடுப்போம். ஓம் பூர்ணமத